ரஜினி சார்லேருந்து ஸ்ரீதேவிலேருந்து எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். மஷ்ரூம் பெப்பர் மசாலா, காளான் மிளகு மசாலா. வெறும் 10 நிமிஷத்துல காளான் பெப்பர் ஃப்ரை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பேன் அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் அளவுல சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். அதோட தக்காளி சேர்த்திட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா தக்காளி மசியற அளவுக்கு வதக்கிட்டு இந்த டைம்ல காளான் சேர்த்திக்கலாம். காளான நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு கிரேவி மாதிரி வைக்கிறேன், அதனால அளவான தண்ணி தான் சேர்த்திருக்கேன். 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கும்போது நல்ல தண்ணி எல்லாம் இஞ்சிரும். இந்த டைம்ல உங்களோட கார சுவைக்கு ஏத்த மாதிரி பெப்பர் தூள் தூவிக்கோங்க. கடைசியா கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு கருவேப்பிலை, மல்லி இலை இருந்தா மல்லி இலை தூவிக்கலாம். நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா சூப்பரான பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை சாப்பாட்டுக்கு டாப் டக்கரா இருக்கும்.